கோவிலோட சிட்டி எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு நாகதோஷம் இருந்தால் நிவர்த்தி ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது கோவிலுடைய டாப் வியூனே சொல்லலாம். அணிந்திருக்கும் ஆபரணத்தினுடைய நுணுக்கமான வேலைப்பாடுகள் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கோவிலுடைய அபூர்வமான ஆச்சரியமான சிற்ப வேலைப்பாடுகள்னே சொல்லலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏற்காடு எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சிவா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலம், அன்புடன் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. ஸோ நானும் நலமாக இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்பெஷலான வீடியோங்க. என்னுடைய சொந்த ஊர், அதில் ஒரு சூப்பர் ஃபேமஸான ஒரு பிளேஸ். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு அர்த்தநாரீஸ்வர் மலைக்கோவிலுக்கு தாங்க போகிறோம். சின்னதாக ஒரு பைக் ரைட், அப்புறம் டெம்பிள் விசிட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஆரம்பிக்கலாங்களா? மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு திருச்செங்கோடு மலை முழுமையாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கும். கீழே என்னுடைய பைக் நின்றுட்டுருக்கு மக்களே. மலைக்கு நடுவே கோவில், அதனுடைய கோபுரம் காட்சி அளிக்குது. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். சொல்லுங்கண்ணா. மக்களே, இந்த மலைக்கோவில் சுமார் 2000 வருடம் பழமையான கோவிலுங்க. இந்த மலைக்கு இன்னொரு பேரும் இருக்குது, நாகமலைன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மரகத லிங்கத்தை 60 அடி நீளமுள்ள 5 தலை நாகம் பாதுகாக்கப்படுவதாக நம்பப்படுது மக்களே. மக்களே, நாம் மலை ஏற ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். இங்கேருந்து வியூ மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வா, பிரெத் டேக்கிங் வியூன்னு சொல்லுவாங்கள்ல மக்களே. அந்த இடத்துல மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இங்கே வரத்துக்குள்ளார வாங்க நம்ம மேலே கோயிலுக்கு போயிடலாம். இந்த அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலுக்கு தமிழ்நாடு அரசு பேருந்து வசதி செய்து கொடுத்துருக்காங்க மக்களே. டைமிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது கீழேருந்து மேலே போகிறதுக்குங்க காலையில் முதல் பஸ் 6 மணிக்குங்க, மாலை கடைசி பஸ்ஸு 6 மணிக்குங்க, மேலேருந்து கீழே வர கடைசி பஸ் 7 மணிக்குங்க. மக்களே, நீங்கள் பார்க்குறத மேலே பஸ் நிற்கும் இடம்.
இங்கே கொண்டு வந்து உங்களை இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் இங்கேருந்து இறங்கி சைட்டில் படி இருக்க மக்களே, நீங்கள் இது வழியாக தான் ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். மக்களே, இங்கேருந்து பார்க்குறதுக்கு திருச்செங்கோடு சிட்டி எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். முக்கியமாக இந்த மலை கருமேகங்கள் பார்க்குறதுக்கே சும்மா ரம்மியமாக இருக்குங்க. மக்களே, மெயின் என்ட்ரன்ஸுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு மண்டபம் இருக்குங்க. அது கீழே இறங்கி ஏறினோம்னா சிவசிவா போர்டு இருக்கும், நம்ம அங்கே போயிடலாம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கே எவ்வளோ ஜெய்சண்டியாக சூப்பராக அழகாக இருக்குங்க. இரவு நேரங்களில் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். மக்களே, படி வழியாக கோவிலுக்கு ஏறி வந்தோம்னா இந்த வழியாக தான் வருவோம். படியின் எண்ணிக்கை 1200ன்னு சொல்கிறாங்க, 1300 என்று சொல்கிறாங்க. உங்களுக்கு சரியான எண்ணிக்கை தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ராஜகோபுரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடை ஒன்று அமைச்சிருக்காங்க மக்களே. இங்கே தண்ணீர் பாட்டில், சர்பத், ஜூஸ் போன்றவைங்களாம் கிடைக்கிது. ஸோ நாங்கள் ஜூஸ் வாங்கியிருந்தோம். முலாம்பழ ஜூஸ் 40 ரூபாய்ங்க. மக்களே, விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு அடுத்ததாக 5 தலை கொண்ட நாகர் சன்னதி இருக்குது. வாங்க போயிட்டு வழிபாடு செய்யலாம். மக்களே, இந்த திருக்கோயிலுடைய தகவல் பற்றியும் புராண கதைகளை பற்றியும் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாம் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் சரிங்க, யார் பெரியவங்கிற பிரச்சனை வந்துருச்சு. சரி சரிங்க. 2 பேரும் நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் பேசிக்கிறாங்க. அப்போ ஆதிசேஷன் இந்த மலையை என்ன ஒரு சுற்றி இருக்க, அதை அசைச்சு காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. வாயு பகவான் ஒரே ஊதா ஊதி தள்ளிடுறாரு. அந்த ஊதனதுனால அந்த வெள்ளப்பாறையாகப்பட்டது பல வாக்கில் செதஞ்சி வந்துடுது. இங்கே வந்து பாம்போட வந்து விழுகுது. உடம்பு பூரா ரணமாயிடுது. அந்த ரணமானதுனால அந்த வெள்ளப்பாறை பூரா செந்நிறமாயிடுது. ஆனால் இந்த இடம் வந்து திருச்செங்கோடுன்னு பேர். உடம்பெல்லாம் ரணமாயிடுது. சுவாமி கிட்ட போய் முறையிடுறார், என் உடம்பெல்லாம் இப்படி ரணமாயிடுச்சே, இதை போக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறார்.
சுவாமி என்ன சொல்ற, நீ ஆணவத்தினால நீ பண்ணதுக்கு இந்த கஷ்டத்தை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறாரு. பல காலம் விரதம் இருக்கிறார். கிட்ட இருக்க மாணிக்க கல்லை வச்சு பூஜை பண்றாரு. அப்போ சிவபெருமான் என்ன சொல்றாரு, நீ என்ன கஷ்டப்பட்டியோ அந்த மாதிரி கஷ்டம் உன்னுடைய தோஷத்தினால் அடிபட்டவங்களுக்கு இங்க வரக்கூடாது. அதுக்கு உத்தரவாதம் இருந்தால் உனக்கு பரிகாரம் தரப்படுங்கிறாப்புல. அதே மாதிரியே இங்க வர்றவங்களுக்கு நாகதோஷம் இருந்தால் நிவர்த்தி ஆகிடும். சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணிடுறார். இப்போ நாகர்னா பாதி நாள் நல்லவனா இருப்பான், பாதி நாள் கெட்டவனா இருப்பான். நாகுக்கு எதுவாக இருந்ததுன்னா சரி சரி சரி. இது சர்ப்பதோஷம்னா லக்னத்துல வந்து ராகு இருக்கும், 7ஆம் இடத்துல கேது. சரி சரி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராகுக்கு போய் மற்ற 7 கிரகமே உள்ள அடங்கிடும். சரி சரி. அதுதான் கால சர்ப்ப தோஷங்கிறது. இந்த மாதிரி நாகதோஷம் இருந்தால் அந்த மாதிரி தொந்தரவுலாம் ஏற்படும். சரி சரி. இங்க வரும்போது முழுக்க முழுக்க சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாகரா இருக்கார். சரி சரி. திரேதாயுகம் திரேதாயுகத்துல மகாவிஷ்ணு பூஜை பண்ணியிருக்கார். துவாபரத்துல துர்க்கையும் குபேரலட்சுமி பூஜை பண்ணியிருக்கார். கலியுகத்துல ஆதிசேஷன் பூஜை பண்ண ஸ்தலம். இங்க வரவாளுக்கு நாகதோஷம் நிவர்த்தி ஆயிடும். குழந்தை பிறப்பது உறுதியா கண்டிப்பா கிடைக்கும். திருமண தடங்கள் நிவர்த்தி ஆகும். வழக்கு விவகாரங்கள் இங்க வந்து கும்பிடும் போது நிவர்த்தி ஆகும். வந்தவொடனே விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு நாகர் தரிசனம் மட்டும்தான். நாகர் தான் நம்ம வரத்தை தான் வாங்கி கொடுப்பார். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாகர் ஆதிசேஷன்னு பேர். அது பக்கத்தில் 2 பேரும் ஆதிசக்திகள், அவருடைய செக்யூரிட்டி கார்டு 2 பேரும். சர்ப்பதோஷம் தான் நிவர்த்தி ஆகிடும். திருப்பாம்பரம், திருச்செங்கோடு, காளஹஸ்திரி, கீழ்பெரும்பள்ளம், திருநாகேஸ்வரம் இதெல்லாம் வந்து ஸ்தலங்கள். ஆனால் இங்கே வந்து அனுகிரகம் வந்தாவே தோஷம் நிவர்த்தி. சுவாமிக்கு பால் மஞ்சள் போட்டால் போதும், வேற எதுவும் தேவையில்லை. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது கோவிலுடைய டாப் வியூனே சொல்லலாம். இங்கேருந்து பார்க்கும் பொழுது கோவிலுடைய கொடிமரங்களை நம்மால் பார்க்க முடியுது. இந்த கோவிலில் மொத்தம் 3 கொடிமரங்கள் இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய மூலவரை பற்றி பார்ப்போம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லுவாங்க மக்களே. அதுபோல் இங்கே ஆதியில் தோன்றியது ஐயன் முருகப்பெருமான் செங்கோட்டு வேலுவர காட்சியளிக்கிறாரு. அடுத்தபடியாக உலகில் வேறு எங்கும் இல்லாத நின்ற திருமேனி, அதாவது உருவ வடிவில் பாதி சிவன் பாதி சக்தி இணைஞ்சு அர்த்தநாரீஸ்வரரை காட்சியளிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி இவங்களோட சேர்ந்து ஆதிகேசவ பெருமாளை இங்கே காட்சியளிக்கிறாரு. இந்த 3 மூலவர்களுக்காக தான் இந்த 3 கொடிமரங்கள் மக்களே. இக்கோவிலுக்கென்று தனிச்சிறப்பு ஒன்று இருக்குதுங்க. செங்கோட்டு வேலவராக காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமானும் சரி, அர்த்த நாரீஸ்வரராக காட்சியளிக்கக்கூடிய அம்மையப்பனும் சரி, வெள்ளை நவபாசனத்தால் ஆன சுயம்பு மூர்த்திகளாக காட்சி அளிக்கிறார்கள். சிவபெருமானின் பாகத்தை சக்தி பார்வதி தேவி மரகத கல்லால் சிவலிங்கத்தை உருவாக்கி பல யுகங்கள் தவமிருந்து பாகத்தை பெற்றதாகவும் கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தேவாரம், திருமுருகாற்றுப்படை போன்ற திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். மக்களே, கோவிலோட ஒரு சிறு பகுதியை தோட்டமாக வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு பசுமையாக அழகாக இருக்குது. நிறைய மரக்கன்றுகள் நட்டிருக்காங்க. இங்கிருந்து பார்க்குறதுக்கு ராஜகோபுரம் எவ்வளவு ரம்மியமாக இருக்குது பாருங்கள். மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கோவிலுடைய தலவிருட்சம் சொல்லக்கூடிய இலுப்பை மரம். இந்த மரத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை ஒரு வடிவமாக செஞ்சு இந்த மரத்தில் கட்டினா அது நடக்கும் என்ற நம்பிக்கை நம் மக்களிடையே பரவலாக காணப்படுதுங்க. மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கோவிலுடைய சிற்ப வேலைப்பாடுகள். எவ்வளவு அழகாக ரம்மியமான நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள்னு பாருங்கள். மக்களை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய சிற்பமானது சரஸ்வதியுடையது அப்படின்னு நினைப்பீங்க. அது கிடையாதுங்க. இசை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியின் சிலை. இவங்களோட பணியை இசைப்பது தான். எவ்வளவோ நுணுக்கமான வேலைப்பாடுகள்னு பாருங்கள். இவங்கள் அணிந்திருக்கும் ஆபரணத்தினுடைய நுணுக்கமான வேலைப்பாடுகள் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு.
நெற்றியில் அணியக்கூடிய நெத்திச்சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிகவும் தொன்மையான பாரம்பரியம். மக்களே, இந்த மாதிரியான சிற்ப வேலைப்பாடுகள் கோவில் முழுக்க நிறையவே காணப்படுங்க. மக்களே, இந்த கோவிலானது பல்வேறு ஆட்சி காலகட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டுள்ளது மக்களே. அதுக்கு உதாரணம் இந்த யாழியின் சிலை தான். யாழியின் சிலைன்னு சொன்னாலே 18ஆம் நூற்றாண்டுக்கு போயிடுவாங்க. இது விஜயநகர பேரரசின் கீழ் புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம். மக்களே, நீங்கள் பார்க்குறது இந்த கோவிலுடைய அபூர்வமான ஆச்சரியமான சிற்ப வேலைப்பாடுகள்னே சொல்லலாம். அதுவும் கோவிலின் மேற்கூரையில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சிற்ப வேலைப்பாடு. மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அம்மையப்பர் சன்னதிக்கு நேராக இருக்கக்கூடிய நந்தி சிலை. அதற்கு நேராக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆமை மண்டபம் ஒன்று அமைந்திருக்குங்க. இதனுடைய மேற்கூரைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மரத்தாலே செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடியதான் ஆமை மண்டபம். கீழே ஆமையுடைய சிற்பத்தின் மேலே தான் இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கு. மக்களே, இந்த மாதிரியான சிற்ப வேலைப்பாடுகளை பார்வையிடவே குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது செலவிடணுங்க. அவ்வளவு இருக்குது. மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அம்மையப்பர் சன்னதிக்கு செல்லக்கூடிய வழி. சுவாமியை தரிசனம் செய்துட்டு பிறகு உங்களை பார்க்கிறேன் மக்களே. சிறப்பான தரிசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சிவா.